வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பிரண்டை துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்காக நான் வந்து நல்லா 1 கப் அளவுக்கு பிரண்டை எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு கையில் வந்து நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் இருக்க அந்த நரம்பை வந்துட்டு எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். அது மாதிரி அந்த எடுக்கிறதுக்கு முன்னாடி கையில் வந்து எண்ணெய் கட்டாயம் தடவிக்கிடணும், இல்லைன்னா கையில் அரிப்பு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு நல்லா பிஞ்சியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். அது மாதிரி இது வந்து நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதக்கணும், இல்லைன்னா வந்து நாக்கில் வந்து அரிப்பு வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து இதே எண்ணெயில் வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டு இருக்க டைமில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மல்லி, அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகு, அது மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம், இதை சேர்த்துட்டு இது வந்து ஓரளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு 3லேருந்து 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு வந்து இஞ்சி, அப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து புளி எடுத்துக்கிடணும். ஏன்னா அந்த புளி வந்து கட்டாயமாக சேர்த்துக்கிடணும், இல்லைன்னா இது நாக்கில் வந்து கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும் இந்த பிரண்டை. இப்போ வந்து எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது கூட வந்து தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்துக்கிடலாம். இதை எடுத்துட்டு கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்து திக்காக துவையலாட்டம் அரைச்சி எடுத்துக்கிடலாம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரசம் இந்த மாதிரிலாம் வைக்கிறப்போ இது சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா சாதத்தில் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பிரண்டையில் வந்து அவ்வளோ கால்சியம் சத்து இருக்குது. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.